தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கண்டி கதிர்காமம். தமிழ்நாட்டில் எல்லாருமே கண்டி கதிர்காமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கண்டிக்கும் கதிர்காமத்துக்கும் இடையில 200 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. நிறைய பேர் கண்டியில் தான் இந்த கதிர்காமம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிங்கிறது இலங்கையினுடைய ஒரு பகுதினா கதிர்காமம் இலங்கையினுடைய இன்னொரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடிய பழக்கம் எப்படி வந்தது? நம்முடைய திருப்புகள்ல அருணகிரிநாதர் கண்டி கதிர்காமத்து வேளா அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அப்படி பல நூல்களில் சொல்லப்பட்டிருப்பதனால கண்டி கதிர்காமம்ங்கிறத சேர்த்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, இது வேற பகுதியில் இருக்கு, அது வேற பகுதியில் இருக்கு. இன்னைக்கு இலங்கையில் உள்ள சைவர்கள் மட்டுமல்ல, பௌத்தர்களும் வணங்கக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய கதிர்காமத்தில் உள்ள முருகர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், முருகர் தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வள்ளியை மனம் முடித்தார் என்று நம்ம ஊர்ல புராண செய்திகள் இருக்கு. ஆனா இலங்கையில எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டிலே தோன்றிய முருகர் இங்கு இருக்கக்கூடிய வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் என்று அந்த நாட்டுல புராண செய்திகள் இருக்கு. காரணம், அங்க அசுரன் மலை என்ற ஒரு மலை இருக்கிறது, வள்ளி மலை இருக்கிறது, கதிர்காம மலையும் இருக்கிறது. அறிவியல் பூர்வமா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள கைலாய மலையும் அங்க இருக்கக்கூடிய கதிர்காம மலையும் அந்த தீர்க்க ரேகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டும் ஒரே சம அளவுல இருக்கு. அங்க என்ன சொல்றாங்கன்னா, கதிர்காமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, கதிர் என்றால் ஒளி என்று அர்த்தம், காமம் என்றால் கிராமம் என்று அர்த்தம். அதாவது ஒளி பொருந்திய கிராமம் என்று அதற்கு பெயர். ஏனென்றால் முருகப்பெருமானினுடைய வேல் வீசக்கூடிய அந்த ஒளியை அவர்கள் உதாரணமாக சொல்லி கதிர்காமத்தோடு ஒப்பிட்டு பல தொன்மமான வரலாறுகள் இலங்கையில இன்னைக்குமே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது வைகாசி விசாகத்துல முருகப்பெருமான் அவதரிக்கிறார். திருக்கார்த்திகை மாதத்துல பார்வதி தேவியால 6 முகம் ஒரு முகமாக மாறுகிறது. ஐப்பசி மாதத்துல பாத்தீங்கன்னா சூரனை வதம் செய்கிறார். பங்குனி உத்தரத்துல முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொள்கிறார் என்று நம்முடைய புராண மரபுல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வள்ளி குறவன் குறத்தி என்று சொல்லக்கூடிய அந்த இனத்துல பிறந்த அந்த வள்ளி எங்கள் நாட்டில் உள்ளவள். அதாவது முருகப்பெருமான் உங்களுக்கு தலைவனாக இருக்கலாம், எங்களுக்கு அவர் மருமகன் என்ற ஒரு கதை பாடல்கள், கதையாடல்கள், நாட்டுப்புற செய்திகள் எல்லாமே இலங்கையினுடைய புராதனமான இலக்கியங்கள்ல, சிங்களர்களுடைய இலக்கியங்கள்ல, தமிழர்களுடைய பல இலக்கியங்கள்ல நாம இதை பார்க்க முடியுதுங்க. அதிலும் அந்த கதிர்காம கோயில் எப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். நல்லூரில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலும் ஒரு தனித்துவமான கோயில். அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு விக்கிரகம் இருக்காது, வேல் தான் வச்சிருப்பாங்க. வேல் வழிபாடு தான் அங்க. வேல் தான் அங்க மூலவர் மாதிரி இருக்கும். உலகத்தின் பல நாடுகளில் இருந்தும் பல கண்டங்களில் இருந்தும் அந்த திருவிழாவுக்காக உலகம் முழுக்க முருக பக்தர்கள் வருவதை நம்ம பார்க்க முடியும் நல்லூர் முருகன் கோயில்ல. கதிர்காமத்தில் உள்ள முருகன் எப்படி விசேஷம் அப்படின்னா, ஒரு காலத்துல இங்க விக்கிரக வழிபாடு இருந்திருக்கிறது, அதற்கான சான்றுகளும் இருக்கிறது. அதன் பிறகு அது மாறி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அங்க விக்கிரகம் கிடையாது, கர்ப்ப கிரகம் கிடையாது, மற்ற கோயில் மாதிரி ராஜகோபுரமும் அங்க கிடையாது. அங்க ஓவியமாக முருகப்பெருமானை வரைந்து வைத்திருக்கிறார்கள். 7 திரைகள் அங்கே இருக்கிறது. அதுல முதலாவது திரையில பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய உருவத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அந்த உருவத்தை தான் எல்லாருமே அங்க வணங்குறாங்க. அந்த 7 திரை தாண்டி இருக்கக்கூடிய பகுதியில உள்ள ஒரு மரப்பெட்டியில தான் அந்த விக்கிரகம் மந்திர சக்தியால உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு மக்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. ஒரு காலத்துல வேடவர்கள் சொல்லக்கூடிய மக்கள் தான் அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாங்க. அதன் பிறகு அந்த கோயில் சிங்களர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது போகுது. இன்றைக்கும் நாம் அங்க வழிபட போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, அங்க கர்ப்ப கிரகத்துல மூலஸ்தானத்துல இருக்கிற மாதிரியான பூஜை முறைகள்லாம் கிடையாது. நாம கொண்டு போகக்கூடிய பழத்தை எல்லாம் வெட்டித்தான் அவங்க சாமிக்கு படைக்கிறாங்க. எப்படின்னா, மலை உச்சியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அந்த நெய்வேத்தியத்தை காட்டுவது மாதிரி காட்டுவாங்க. சிங்களர்களாக இருந்தால் அவர்களுக்கு விபூதி வழங்குவதில்லை, தமிழர்களாக இருந்தால் நம்முடைய பாரம்பரிய மரபுப்படி அவர்கள் விபூதியை வழங்குகிறார்கள். அப்படி மிகவும் ஒரு பழமையான, மிகவும் தனித்துவமான, மிகவும் வித்தியாசமான வழிபாடாக இருப்பதுதான் அங்க இருக்கக்கூடிய முருக வழிபாடிலே மிக முக்கியமான ஒன்று இந்த கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய வழிபாடு. கண்டியில பல இந்து மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்திலேயே கூட, பல சிங்களர்களுடைய ஆட்சியில் இருந்த போதும் கூட, அவர்களுடைய முறைகள்ல ஊரை காவல் காப்பவனாக,
மக்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒருவராக, அவர்களுடைய தொன்மையான கதையாளர்களில் எல்லாம் முருகப்பெருமான் கிட்டத்தட்ட ஒத்துப்போவதாக, முருகன் தான் எங்களுக்கான தெய்வமாகவும் சிங்களர்களும் வணங்குகிறார்கள். அதாவது பௌத்த சிங்களர்களுடைய பழமையான இலக்கியங்களில் கூட முருக வழிபாடு பற்றிய செய்திகள் எல்லாம் அங்கே ஒருங்கிணைத்து வருவதை பார்க்க முடிவதாக பலரும் அந்த நாட்டில் உள்ள ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.